தற்போது நம்மிடையே தமிழக பாஜக தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நேரடியாக தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் டாக்டர் தமிழிசை. தற்போது தமிழகத்தின் ஆளுங்கட்சியாக தற்போது இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பிரதான தேர்தல் சின்னமான இரட்டை இலை இரண்டாவது முறையாக வரலாற்றில் முடக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆணையை ஒரு தற்காலிக முடக்கம் என்றாலும் கூட அது ஒரு மிகப்பெரிய அதிரடியான முடிவாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு முடிவு குறித்த உங்களுடைய முதற்கட்ட பார்வை டாக்டர் தமிழிசை. நான் இதை வரவேற்கிறேன். ஏனென்றால் இதை போல ஒரு பிரச்சனை 1989 வந்த போது சின்னம் முடக்கப்பட்டது. அதனால் இப்பொழுது இரண்டு பிரிவுகளும் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் சின்னம் முடக்கப்படுவதுதான் சரியான நடவடிக்கையாக இருக்கும் என்று முதல் நாளிலிருந்தே நான் சொல்லி வந்தேன். அது மட்டுமல்ல, என்னை பொறுத்த மட்டில் தமிழக அரசியலை நெடுநாளாக பார்த்து வருபவள் என்ற முறையில் இன்றிருக்கும் அதிமுக எம்ஜிஆர் வளர்த்த அதிமுகவோ இல்லை என்றால் ஜெயலலிதா பாதுகாத்த அதிமுகவோ எனக்கு தெரியவில்லை. அது மட்டுமல்ல, மக்கள் அந்த இரட்டை இலையை பார்த்து வேட்பாளரை பற்றி கூட சிந்திக்காமல் வாக்களித்து பழக்கப்பட்டவர்கள். அத்தகைய தகுதி இன்றைய அதிமுகவிற்கு இல்லை என்றே நான் நினைக்கிறேன். அதனால் தற்காலிகமாக முடக்கப்பட்டாலும் இரண்டு பிரிவுகளாக பிரிந்திருக்கும் பொழுது அந்த இரட்டை சிலை சின்னம் யாருக்கும் இல்லாமல் இருப்பதுதான் சரியான முடிவாக இருக்கும் என்பது எனது கருத்து. இந்த ஒரு முடிவை நீங்க வரவேற்கிறதா தெரிவிச்சிருக்கீங்க. ஏற்கனவே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் செய்தி தொடர்பாளருமான திரு வைகை செல்வன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பாகவே அவர் வைத்திருந்தார். அது பற்றி உங்க இப்போது இந்த சின்னம் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது பற்றிய உங்களுடைய பார்வை? இல்லை, அப்படி முடக்கித்தான் அரசியல் செய்ய வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. முதல் நாளிலிருந்தே நாங்கள் ஒரு நேர்மறை அரசியலை, ஒரு மாற்று அரசியலை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களது வேட்பாளரை தேர்வு செய்து அறிவித்து நாங்கள் நேர்மறையான ஒரு அரசியலை எடுத்து செல்ல வேண்டும் என்று தான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்மறையான அரசியல் ஒன்றை முடக்கி அவர்களை செயலிழக்க செய்து வலுவிழக்க செய்து அதன் மூலம் நாங்கள் வலுப்பெற வேண்டும் என்று நாங்கள் என்றுமே நினைத்ததில்லை. ஆனால் இத்தகைய முடிவுகள் வருங்கால அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முதல் படியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் எதை பற்றியும் கவலைப்படாமல் வேட்பாளரை பற்றி ஆராயாமல் இரட்டை இலை என்ற உடனேயே அதை பார்த்து ஓட்டளிக்கும் ஒரு பழக்கம் தமிழகத்தில் அதிகரித்து வருகின்ற சூழ்நிலையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்றால் நல்ல கட்சி எது, நல்ல வேட்பாளர் எது, அலசி ஆராய்ந்து வாக்களிப்போம் என்ற ஒரு மனநிலையை இந்த இரட்டை இலை இல்லாதது ஓரளவிற்காவது ஏற்படுத்தும் என்ற ஒரு எண்ணமும் கருத்தும் என்னிடம் இருக்கிறது. அது ஒரு வரவேற்கத்தக்க கருத்தாகவே நான் நினைக்கிறேன்.